ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தாபா ஸ்டைல் பிச்சு போட்ட கோழிக்கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ கறி எடுத்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிடலாம். அப்புறம் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அதை இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். கறி இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு வாணலியை வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டு தாளித்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் 3 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் பச்சை வாசம் போடணும். ஒரு தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். ஸ்டீம் பண்ண கறியை சின்னதாக பிச்சு போட்டு இந்த வெங்காயத்தோடு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா பிரட்டி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மிளகு தூள் கொஞ்சம் போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கிளறி விடுங்க. மேலே ஒரு 1/2 மூடி லெமனை புளிஞ்சு வச்சுருந்து இதில் போட்டு இறக்கி விடுங்க கலந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிச்சு போட்ட தாபா ஸ்டைல் கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.